உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. முத்திரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நம்மிடையே ஏற்படுத்துகிறது. இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது. காரணம் என்ன? 3 பெயர்ச்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது. 29ஆம் தேதி மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரு பெயர்ச்சி வரப்போகிறது. மே 14ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது. இது இல்லாம நிறைய நாள் செவ்வாய் கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம், நீண்ட நாட்கள். அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்துல. என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேலாம் சொல்றீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி, இவங்க என்ன முடிவு வேணா எடுப்பாங்க, அதிகாரிகள். இவங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க, ஏன் ரொம்ப நாள் போவீங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. திடீர்னு வக்கரமாவாங்க, திடீர்னு அப்படி ஒரு விலாவரியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஏன்னா சனி பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, குருஜி குரு பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, ராகு கேது பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய விசுவாவசு தமிழ் வருட பிறப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக, யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லபடியா, பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள், வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் அடைய போகிறீர்கள், அதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் நேயர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு நற்பலன் என்ன? எடுத்தோடனே நற்பலன் சொல்லிட்டேன். தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வடிவமைத்து தரப்போகிறது. நண்பர்களே, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சொந்த காலில் நிற்கணும், சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிற எண்ணம் வரப்போகிற வருடம் இந்த வருடம். அப்ப இத்தனை நாள் நான் என்ன சொந்த காலில் நிற்கலையா அப்படின்னா, இன்னொருத்தட்ட வேலை பார்க்கறது வேற, இவர்கிட்ட வேலை பார்க்கறது நம்மளே ஏன் பண்ணக்கூடாது சார்? நிறைய பேர் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் ப்ராப்ளம் ஹேண்ட்லிங்ல உங்களை அடிச்சுக்க முடியாது, நல்ல ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒரு நாள் கம்பெனிக்கு போறீங்க, எத்தனையோ பேர் நம்ம கிட்ட லூசு பையன் உழவம்புள்ளா இருக்கான், எத்தனையோ பேர் நம்ம ஹேண்டில் பண்றோம். ஒருத்தர் நாலேஜபிளா கேட்கறாங்க, சில பேர் நம்மளை இரிட்டேட் பண்றதுக்காகவே கேட்கறாங்க, சில பேர் அந்த ஒரு எதை சொல்லு அது ஆவாதுன்னு தான் சொல்லுவான். எடுத்தோடனே இந்த மாதிரி நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன்ப்பா, அது என்னத்த பண்ணி என்ன ஆக போகுது. சில ஒவ்வொரு டீம் மெம்பர் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணலாம் சார், கட்ரோல் டூர் நம்ம அப்படிம்பாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ராஜா, எப்படி ராஜா நம்ம கம்பெனி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கம்பெனியா வரப்போகுது சார், நம்ம தான் ட்ரம்ப்புக்கே நம்ம டஃப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. பண்ணு, ஓரளவுக்கு பண்ணு. இப்போ இவங்க இந்த 4-5 டீம் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்ற ஒரு கெப்பாசிட்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது இன்பில்டாவே இவங்களுக்கு அந்த டாமினேஷன் அப்படிங்கிறது. சோ அப்போ இந்த திறமை இவ்வளவு தூரம் நம்ம எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்து இந்த கம்பெனி நடத்தி கொண்டு போறோமே, நம்ம ஏன் தனியா ஒரு கம்பெனி தொடங்க கூடாது? இந்த திறமையெல்லாம் நம்ம கம்பெனியில் இருக்க டெக்னீஷியன்ஸை மேனேஜ் பண்ணாலே நம்ம நல்லா முன்னுக்கு வரலாமே, நம்ம ஏன் இந்த திறமையை வீணடிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போறதே இந்த வருடம் தான். சோ யாருக்கோ உழைச்சு கூட்டிட்டு இருந்தீங்க, யாரோ பெரிய ஆளாயிட்டு இருந்தாங்க, இப்ப இனிமே நான் என் கம்பெனிக்கு உழைக்க போறேன், இன்னும் சித்தாந்தம் உங்களுக்கு இப்பதான் வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடம் நடக்கின்ற 3 பயிற்சிகளில் முதல் பயிற்சியாக மிக முக்கியமானதாக கருதப்படுவது சனி பயிற்சி. சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இல்ல அதெல்லாம் கிடையாது, அடுத்த வருஷம் தான். அவனை விடுங்க, அப்படின்னா இந்த பலன் வேண்டாம் அவனுக்கு. ஸோ அப்போ சனி பயிற்சி இந்த வருடம் தான் அப்படின்னு நம்புறவங்க மட்டும் கேட்கலாம். ஏன்னா சனி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, அவங்களுக்கே நல்லா தெரியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது யோகங்களை அள்ளி தருகிறார். எழுதி வச்சுக்கோங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும், எழுதி வச்சுக்கோங்க. காரணம் என்னவென்றால் இந்த பிள்ளை பிராப்தி என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது 5ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானால். இந்த சனி, அதனாலதான் எப்பயுமே சொல்லுவாங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நான் சொன்னதுக்கு அப்புறம் உலகமே இப்ப சொல்லுது, பரவாயில்ல, நல்ல விஷயங்களை உலகம் ஃபுல்லா கொண்டு போறது நல்லதுதான். நல்ல உங்க பேச்சு எப்பயுமே ரீச் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா ரீச் ஆகும். ஜாலியா இருங்க லைஃப்ல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்க போற அடுத்த பிரச்சனை சொல்ல போற, அதுக்குதான் இந்த முன்னோட்டம். 5 கூடிய சனி பகவான் 5, 6, 7 பார்க்கிறார்.
7ஆம் இடம் என்பது காதல், 7ஆம் இடம் என்பது விவாகம். உங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் வர்றதுதான் ஒரு உலகத்திலே ஒரு அதிசயம். அந்த இரும்பிலே ஒரு இதயம் உழைத்ததா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் லவ் வரப்போகுது. அதனால நீங்க ஒரு ரொம்ப ஹார்ட்வேரா இருந்தீங்க, இப்ப சாஃப்ட்வேரா மாற போறீங்க. ஸோ 5, 6, 7 பார்க்குறாரு. ஃபாரின் போறீங்க. வெளிநாட்டு விஷயங்கள்ல கமிட் ஆனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு கனடா போவீங்க, ஒன்டேரியா போவீங்க, அமெரிக்கா போவீங்க. இதுல என்ன பிரச்சனைனா அமெரிக்கா போனா அங்க இருக்கிறவங்க கூட உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேச மாட்டான். அவனை மாதிரி நீங்க அங்க போயிட்டு திஸ் இஸ் த காஃபம் ஆஃப் கனடா அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை. ஒருத்தர் அமெரிக்கா கூட்டி போயிட்டு எப்படி எல்லாம் மாத்துது பாருங்க. ஸோ அப்ப அதெல்லாம் உங்களுக்கு மாத்த போகுது. இது நீங்க நல்ல நம்ம கிட்ட எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. உங்களுக்கு இருப்பான் பாருங்க, நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது ஒருத்தர் நினைச்சிருப்பான் பாருங்க, அவனுக்கு போன் போடுங்க. அவனுக்கு போன் போட்டு திஸ் இஸ் த காஃபம், ஆக்சுவலி யூஎஸ்ல ஒரு ஜில்லுன்னு இருக்கு, ஹியர் த சன் இஸ் குவாலிஃபையிங், அந்த மாதிரிலாம் சொல்லுங்க, வயிறு எஞ்சி சாப்பிட்டோம். ஸோ இப்போ 5 5 7 குரு பார்க்கிறார், சனி பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 7ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்த்துட்டார், லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்த்த உடனே லாபங்கள் பிரமாதமா போகுது. இது வரைக்கும் 10 ரூபாய் ஓடின கடை ஒருத்தவங்க கூட்டம் வரல, இனிமே 15 ரூபாய்க்கு வச்சாலும் கூட்டம் வருது. ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி இருட்டு கடை, அவன் கடையை நம்பி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களை நம்பி நீங்க வியாபாரத்தை ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் சொன்னேன், சொந்த கால நிக்க போறீங்க, ஆர்த்தரப்பிரனர் ஆக போறீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் நானே சொந்த முதலீட்டுல நானே கம்பெனி போட்டு ஆரம்பிக்க போறேன், என் சித்தாந்தம் உங்களுக்கு வரப்போகுது என்று நீங்கள் சொந்த காலில் இயங்க துவங்கி விட்டீர்களோ, இனி உங்களை யாராயும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த எண்ணம் வரணும். நீர் இருக்கிறத அது தரையில் இருக்கும் வரை மண்ணில் கலந்தோடும், சாக்கடையில் சென்று உறவாடும். ஆனால் அந்த நீருக்குள் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்த பின்பு உயர உயர பறந்து தொட முடியாத எல்லைக்கு சென்றுவிடும். அந்த மாதிரிதான் உங்களுக்குள்ள தொட முடியாத எல்லைக்கு செல்லக்கூடிய அந்த வெப்பம் வந்து விட்டது. அப்ப சனி பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் 10ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பண வரவு அதிகமாகிறது. அதான் முக்கியமான விஷயம். இதுல 2, 5 கூடிய குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார், மறைகிறார். இதுல 8ல இதான் யூ நீட் டு பி மோஸ்ட் கான்சென்ட்ரேட். நீங்கள் மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். காரணம் என்னவென்றால் இந்த குரு யாருன்னா 2 கூடிய தனாதிபதி மற்றும் 5 கூடிய யோகாதிபதி. 8ஆம் வீட்டில் மறைவது என்பது பெருங்குடல், கிட்னி, லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு. கிட்னி ஸ்டோன் சின்னதா இருக்கும் போதே கரைச்சி போட்டுருங்க. தண்ணி நிறைய குடிங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா கிட்னில பிரச்சனை வரப்போகுது, லிவர்ல பிரச்சனை வரப்போகுது. யாராவது இந்த பழக்கம் உடையவங்க கீழே போட்டு உடச்சிருங்க. அது சாப்பிட திரும்பி கூட பார்க்காதீங்க, லிவர்ல ப்ராப்ளம் வரும். ஏன்னா லிவருக்கு அதிபதி ஆகப்பட்ட குரு மறைகிறார். இல்ல நீங்க அது தின்னுதான் அதை குடிச்சுதான் பிரச்சனை வரணும் அவசியம் கிடையாது. அந்த பர்கர், சாண்ட்விட்சு, சமோசா திங்கிறத நிறுத்துங்க. நம்மளுடைய இயற்கை உணவுகளை சாப்பிட்றது. இப்ப நான் நேற்று ஒரு அமெரிக்க கிளைண்ட் ஒருத்தட்ட பேசுறேன். அவங்க சொல்றாங்க, என்ன நீ உங்களுக்கு எல்லாம் என்னங்க பீஸா பர்கர் தான் சாப்பிடுவீங்கன்னு கிண்டலா சொன்னதுக்கு, எங்களை விட இந்தியன்ஸ் தான் அதிகமா சாப்பிடுறீங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுதுங்கிறாங்க. நமக்கு எங்க இருந்து இந்த மோகம் வந்ததுன்னு தெரியல. தயவுசெய்து அதெல்லாம் சாப்பிடாதீங்க. நம்ம ஊர் குழம்பு சாதம், தயிர் சாதம் திங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது. இருக்கிறத நம்ம ஊர் சாப்பாட்டை சாப்பிடுங்க. காரணம், நான் ரொம்ப பதிவுல நான் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா ஜோதிடங்களும் எடுத்து பாருங்க, நான் தான் சொல்லுவேன். ஹெல்த்தை பாருங்க, இதை சாப்பிடுங்க, ட்ரிங்க்ஸை கொடுங்க. போதைப் பொருட்களை எதிர்த்து பேசுற ஒரே ஆள் நான் தான். அட் த சேம் டைம் நம்ம ஊர் சாப்பாட்டை சாப்பிடுங்க. சிங்கப்பூர் ஃபிஷ்ஷை திங்கிறதுக்கு சிங்கப்பூர்காரர் இருக்கார். நம்ம ஊர் ஃபிஷ் எல்லாத்தையும் திங்கி முடிச்சிட்டிங்களா? அதை முதல்ல பாருங்க. 2 கூட 8ல மறைஞ்சிட்டார். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி ராகு கேது 4ஆம் இடத்திற்கு வருகிறார். மிக அபாயமான ஒரு நேரம் இது உங்களுக்கு. இந்த வருடம் ஆண்களா இருந்த பெண்கள்ட்டையும், பெண்களா இருந்த ஆண்கள்ட்டையும் பேசவே கூடாது. இல்ல சார் என் உயிர் நண்பன், நான் ரொம்ப வருஷம் பழக்கம், ஹஸ்பண்டு கூட தெரியும், வேண்டாம். அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு வேற பேர் வரும். 4ஆம் வீட்டில் ராகு வரும்பொழுது பெயர் கெடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உறவுகளிடையே ஒரு உன்னதத்தை மேனேஜ் பண்ணணும், பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் ஆர்த்தரப்பினர்கள், உணவுப் பொருட்கள், பேக்கரி போன்ற கடைகள் வைப்பீங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைல் தொழில் இருப்பவர்கள் சொந்தமா ஆட்டோ வாங்கி, கார் வாங்கி எல்லாம் பண்ணுவீங்க. அல்லது இந்த மாதிரி ஸ்பா மசாஜ், இந்த இது சொல்றாங்க இல்லையா, பெண்கள் சம்பந்தப்பட்ட பொட்டிக்கு, ஆடை ஆபரணங்கள் வியாபாரங்கள் பண்றவங்களாம் மிக பிரமாதமா வருவீங்க. இந்த வருஷம் நன்னாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு கலக்க போறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பர் கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.